உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, ஷேர் மார்க்கெட் வாரம் அப்படின்னு சொல்றது மாதிரி நிறைய நமது அனுபவங்களை போட்டுட்டு இருக்கிறோம். இதை நீங்கள் பார்க்காதவர்கள் பிளேலிஸ்ட் சென்மி பிளேலிஸ்ட் ஷேர் மார்க்கெட்னு போட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன். சரிங்களா? வாட்ஸ்அப் நம்பர் 9842208655. பங்கு சந்தை உலகத்தில் இந்த ஜோதிட உலகம் உங்களை எவ்வாறு இறக்கி விடுகிறது? இந்த இன்றைய தலைப்பு ஷேர் மார்க்கெட் டோன்ட் இன்ட்ராடே. இன்ட்ராடே பண்ணாதீங்க, நீங்க இன்ட்ராடே செய்யாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்? அதாவது இன்ட்ராடே டெய்லி பங்கு வர்த்தக சந்தையில் மிகப்பெரிய டர்ன் ஓவர் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது பிஸ்னஸ். நாம பார்க்கறது அந்த பிஸ்னஸுக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. உங்களுக்கும் அந்த பிஸ்னஸுக்கும் எந்த வகையில் தொடர்பு ஏற்படக்கூடாது, ஏற்படுத்த வேண்டும். இதுதான் நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இன்ட்ராடே காலையில் உள்ள போய் சாயங்காலம் வெளில வரும்போது கோடீஸ்வரனா வரணும்னு நினைப்பது, அது யாருக்கெல்லாம் அது பகல் கனவாக முடியும்? இதை தெரிந்து கொண்டோமே ஆனால் இதை நாம் பேசாம நம்ம பங்கு சந்தைக்குள்ளார வரும்பொழுது ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அல்லது ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் பங்குகளை வாங்கி வைத்துக் கொள்ளுதல், மியூச்சுவல் ஃபண்ட், மியூச்சுவலில் போட்டு கம்முன்னு வந்துடணும், பிரச்சனையே இல்லை. சரி, நம்ம இன்றைய கால இளைஞர்கள் அவங்களாகவே இந்த ட்ரேடிங்கை இப்போதைக்கு நாமளாகவே செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்துருச்சு. அந்த காலத்தில் நாமெல்லாம் செய்ய முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருப்போம். சாயந்தரம் தூர்தர்ஷன் உங்களுக்கு டிவி அண்ணாந்து பார்த்துட்டு நின்றுருப்போம். பட் இன்னைக்கு அப்படி இல்லை. அதனால இது ரொம்ப வேகமும் துடிப்பும் நல்ல நாலேஜும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்களே சில நேரங்களில் மண்ணை கவிடுறாங்க. சரிங்களா? நல்லா லேர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஜோதிட சாஸ்திர ரீதியாக இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. பொதுவாக இன்ட்ராடே அப்படிங்கிறது சந்திரன், மூன். இந்த இன்ட்ராடே மூன்கிறது வளர்பிறை மாதிரி வளருது, தேய்பிறை மாதிரி தேயுது, ஒரு நாள் அமாவாசையாக காணா போயிடுது, இன்னொரு நாள் ஃபுல் மூனாக இருக்கிறது. இதுதான் இன்ட்ராடேனுடைய நிலை. 28 நாட்கள். ஆக நாம ட்ரேடிங் பண்றது 22 நாட்கள். இந்த 22 நாட்களுக்கும் இந்த சந்திரனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறது. சரி, அது மாதிரி நெருங்கிய தொடர்புல இருந்து அந்த இறங்கும், அதாவது தேய்பிரையில இறங்கும் பொழுது ஏறும் அல்லது ஏறும் பொழுது இறங்கும் அப்படிங்கிறதான பங்கு சந்தை. இது யார் தீர்மானிக்கிறா? டெய்லி சந்திரன். அப்படிப்பட்ட சந்திரன் உங்க ஜாதகத்துல எந்த மாதிரி இருந்தா நீங்க இன்ட்ராடேல வரக்கூடாது அப்படிங்கிறதான் நிகழ்ச்சியினுடைய நோக்கம். சந்திரன் உங்களுக்கு தேய்பிரை சந்திரன் அல்லது வளர்பிறை சந்திரன், வளர்பிறை சந்திரனாக இருந்து அது ஸ்திர ராசிகள்லாம் இருந்தா நீங்க தாராளமா ஈடுபடலாம். அது யாரெல்லாம் இன்ட்ராடே செய்யலாங்கிற பதிவில் படுறேன். இது யார் செய்யக்கூடாது? இந்த சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ கடகத்தில் இருக்குன்னு வைங்க, சந்திரன் இருக்கு. இவங்கெல்லாம் மகரத்துல சந்திரன். இவங்க இன்ட்ராடே பண்ணும் பொழுது சீக்கிரமாக ஏமாந்துடுறாங்கிறது என்னுடைய அனுபவத்தினுடைய கருத்து. அவ்வளவுதான். ஏன்? இது பாருங்க, இது சர லக்கணம் அல்லது சர ராசி. கடக லக்கணம், கடக ராசி. நேற்று 30 லட்சம் ரூபாய் லாஸ் ஆனது போட்டமே. 30 லட்சம் இன்ட்ராடேல லாஸ். கடக லக்கணம், கடக ராசி. அதுல இருந்து போபியோ மாதிரி ஒரு நாள் வெளில வரவே முடியல. ஆக இது போன்று லக்ன சந்திரன் உள்ளவர்கள், லக்ன சந்திரன்ல சார் இங்க இருந்தா போடலாமா, இங்க இருந்தா போடலாமா, அதெல்லாம் ஸ்திர லக்கணங்கள் இருந்தா போடலாம். பட் இது போடக்கூடாதுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். சர லக்கணம், அதுல லக்ன சந்திரன். இந்த லக்ன சந்திரனோட ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தா, கேது இங்க ராகு, இது எந்த லக்கணமும் இதுக்கு எந்த லக்கணமும் பொருந்தும். சரிங்களா? எந்த லக்கணம்லயும் சந்திரன் பிளஸ் கேது, சந்திரன் பிளஸ்
ராகு. ஏன் இவர்கள் எல்லாம் வந்து நீங்க சிம்ம லக்னமா இருக்கட்டும், இந்த இடத்துல சந்திரன் ராகு இருந்து அந்த திசை நடந்துகிட்டு இருக்குன்னு வைங்களேன், ராகுனுடைய திசை. அப்ப சந்திரன் அந்த ராசிக்கு அதிபதி அல்லது லக்னத்திற்கு அதிபதி யார் அப்படின்னா சூரியன். சூரியன் பிளஸ் ராகு. சூரியன் அதாவது ராகுங்கிறது பேராசையான பிளானட், சந்திரன்கள் ஆசைகளை தூண்டுவது, சூரியன் பிரம்மாண்டத்தை சொல்லக்கூடியது. இவ்வளவுதானே இந்த பிரம்மாண்டம். ராகு ஒரு பிரம்மாண்டம். இது மூன்றும் சேரும் பொழுது இன்ட்ராடே எல்லாம் போனாங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா வேகமா பெரும் பணத்தை முதலீடு செய்வார்கள். பெரிய பணம் 50 லட்சத்தை போட்டு விளையாடுவார்கள். ஆக உங்களுக்கு அவங்க நிறைய சொல்லி கொடுப்பாங்க. நீங்க 1/3 உள்ளார போடணும், இன்னும் 2% கையில வச்சுக்கணும். அதெல்லாம் உண்மை. அதெல்லாம் வந்து அவங்க எல்லாமே சொல்லி கொடுக்கறது தான். ஆனால் உங்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்கும்? இங்க பார்க்கும் பொழுது சிம்மம், ராகு, சந்திரன் இப்படி இருக்கும் பொழுது இப்ப ராகுனுடைய திசை உங்களுக்கு போயிட்டு இருக்கு. நீங்க உத்திர நட்சத்திரம் 18 இருந்து 28, 36 வயசு வரைக்கும் அந்த ராகு. இப்ப ஷேர் மார்க்கெட்டுக்கு போறீங்க, அதுல இன்ட்ராடேல கூப்பிடுறாங்க. இந்த இடத்துல லக்ன அதிபதி யார்? சூரியன். ஸ்ட்ராங்கா நிற்பார். ராசிக்கு அதிபதி யார்? சூரியன். எதற்கும் அஞ்ச மாட்டார். லக்னத்துல யார் இருக்கா? ராகு. என்ன திசை நடக்குது? ராகு திசை. ராகு என்ன செய்யும்? பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி பெரிய அளவுல பண்ணும் பொழுது சட்டென தடுமாறக்கூடியது ராகு சந்திரன் சேர்க்கை. அதனாலதான் இதே கேதுவை போடுங்க. இவங்களுக்கு பேராசைன்னு சொல்ல முடியாது. இறங்கி பிடிச்சி போய்கிட்டே இருக்கும் பொழுது என்ன செஞ்சிடறாங்க, இது நல்லா தான் போகும்னு இவங்க கெஸ் பண்றாங்க. இந்த வியாபாரம் நல்ல விதமா போயிட்டு இருக்கு, டப்புன்னு வந்து அது ஸ்டக் ஆகி கீழே விழுந்தனா இவங்க ஸ்டன் ஆகி அப்படின்னு நின்றுவாங்க. ஒண்ணுமே பேச முடியாது. கேது. ராகு கூட என்ன செய்யும்? அடுத்த நிமிஷம் வேற பக்கம் எங்கேயாவது கடனை உடனே வாங்கி போட்டு அதை மறுபடியும் செய்யலாம்லாம் சொல்லணும். இவங்களை இருக்கிற காசை டோட்டலா லாஸ் பண்ணிட்டு இறங்கி வந்துடுவாங்க. கேது சந்திரன். முடிவெடுக்க முடியாது. ஆக இன்ட்ராடே என்பது நல்ல அறிவுபூர்வமாக நம் தேவைகளுக்காக, தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, இன்னைக்கு ஒரு நாளைக்கு உட்காந்து நம்ம சம்பாதிச்சோம்னா ஒரு 500 ரூபா போதும், 1000 ரூபா போதும், 2000 ரூபா போதும், 3000 போதும், 10,000 போதும், இந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ரேஷியோ போட்டுங்க ஒரு கிராஃப். புரியுதுங்களா? 10 கோடி ரூபாய்க்கு அதிபதி அன்னைக்கு என்கிட்ட கேட்குறாரு, சார் நான் இன்ட்ராடே போடலாங்களா? 10 கோடி ரூபா பணம் வச்சிருக்கேன், என்னுடைய சொத்தெல்லாம். உங்களுடைய வயசு என்னங்கயான்னு கேட்டேன். வயசு 65. 65 வயசுக்கு மேல இப்ப எப்படி இருக்கிறீங்க? பையன்லாம் எல்லாம் அவங்களாம் வந்து செட்டில் ஆகிட்டாங்க, பிரச்சனை இல்லை, நானும் என்னுடைய மனைவி மட்டும்தான் இருக்கோம். இப்போ உங்களுடைய தேவை என்ன? 10 கோடியை பேஸ் பண்ணி 100 கோடியா மாத்திர எண்ணம் இந்த இருக்கா, அல்லது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு இருக்கா? சார் பிஸ்னஸ்லாம் இருந்தது, எல்லாம் பண்ணினேன், பட் அந்த பிஸ்னஸ் எல்லாம் விட்டாச்சு நாங்கள்லாம். பட் இப்போதைக்கு எங்களுக்கு சர்ப்ளஸ், என்னுடைய கார் ஃபியூல், அது போக வீட்டு செலவு. சார் அந்த அளவுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த அளவுக்கு இன்ட்ராடேல யாராவது ஒருத்தவங்களை பண்ண சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்குங்க. நீங்கள் சிம்ம ராசி. அதே நேரத்தில் நீங்கள் பல கோடி ரூபா பார்த்தவர். 65 வயதிற்கு மேல் என்ன தேவை? தேவைக்காக உள்ளே வாருங்கள். உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக உள்ளே வாருங்கள்னு சொன்னேன். யாரெல்லாம் வரணும்? இந்த மாதிரி மகர லக்கணம், மகர ராசி, லக்கணத்தில் ராகு பிளஸ் சந்திரன். இன்னைக்கு எவ்வளோ தேவை? ஒன்டே. அந்த ஒன்டே மேட்ச் விளையாண்டு போயிட்டே இருக்கணும். ஆக எந்த லக்கணமாக இருந்தாலும் சந்திரன் கேது, சந்திரன் ராகு இருக்கக்கூடியவர்கள் இந்த இன்ட்ராடேல வர்றது அவ்வளவு ஆரோக்கியமானதல்ல. ஏனென்றால் இது ஒன்று நிராசை, எல்லாத்தையும் இழந்துட்டு வர்றது, இது விட்டதை பிடிக்கணுமோன்னு நினைச்சு இருக்கிறதையும் விடக்கூடியது. இவங்கெல்லாம் சர லக்கணம், மூமெண்ட்ஸ், இவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தது ரெண்டாம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த லக்கணத்துக்கு 2ஆம் பாவகம் 2 குடையவன் சனி, இந்த இடத்துல சந்திரன். ஒரு தனுசு லக்கணக்காரர், ராசி கடக ராசிக்காரர்னு வைங்க. இவருக்கு 2ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் சனி சந்திரன் சேர்க்கை. இவரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த டெய்லி லாஸ் பண்றதையே வேலையாக நிறுத்திக்கிறார். இவர் பாருங்க,
சேலத்துலேருந்து வர்றாரு அன்னைக்கு. சார், எனக்கு தீராத தாகம், தீராத ஒரு ஆசை, எண்ணம், ஷேர் மார்க்கெட் நான் வந்து அதில் ஜெயிக்கணும், சொல்லி கொடுக்கலாமா அல்லது நான் அதில் சம்பாதிப்பேனா? முதல்ல சொன்னது செய்யுங்க அப்படின்னு. ஏன் சார்? முதல்ல சொன்னது நீங்கள் தனுசு லக்கணம், நானும் தனுசு லக்கணம். நான் ஷேர் மார்க்கெட் உள்ளார போய் ட்ரேடிங் பண்ண மாட்டேன். ஷேர் மார்க்கெட்டை பற்றி அழகாக சொல்லி கொடுப்பேன். ஷேர் மார்க்கெட்னா கிளாஸ் எடுக்கிறது முடியாது, நாம் பார்த்தது அந்த காலம். இப்போலாம் நிறைய நியூ வெர்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் போய் கற்றுக்குங்க. பட் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இறங்கலாமா வேண்டாமான்னு சொல்லி கொடுக்கக்கூடிய குருவாக நான் இருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி கற்றுக் கொடுங்கய்யா அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இன்ட்ராடேல இவர் போய் அவங்க மனைவி, அழகாக அவங்க மனைவி கடகராசிக்காரங்க, அவங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் துலாம் ராசிக்காரர் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்னால் அந்த புக் ப்ராஃபிட் போயிட்டு இருக்கும்போது கட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த எண்ணமே வரமாட்டேங்குது சார். எண்ணம் அப்படிங்கிற இடத்த வந்து 5ஆம் பாவகம், அந்த இடத்த சனியும் பார்க்குது, சந்திரனும் பார்க்குது. சனி சந்திரன் பார்வை 5ஆம் இடம், முடிவெடுக்க முடியல. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் 2ஆம் பாவகம், அது 8 சேர்ந்து இங்கே ஒன்றா சனி சந்திரன் உணர்வு தோஷமாக மாறுது. இவருக்கு அந்த ட்ரேடிங் பண்ணுறாரு, போய் லாக் ஆகிக்கிறாரு. அப்போது சனி சந்திரன் சேர்க்கை, 2ஆம் பாவாதிபதி எந்த லக்கணமாக இருந்தாலும் 2ஆம் பாவாதிபதி சனி சேர்க்கை. அதே 2ஆம் பாவாதிபதி எந்த லக்கணமாக இருந்தாலும் 2ஆம் பாவாதிபதி ராகுனுடைய சேர்க்கை. இதுவும் வந்து பேராசை பெருநஷ்டம். அந்த 2 கூடையவன் வந்து உங்களுக்கு பொதுவாக இந்த 2ஆம் இடத்துக்கு அதிபதியை மறந்துருங்க, இது லக்கணம். இந்த இடத்துல சந்திரனும் ராகும் சேர்ந்து 8ஆம் இடத்துல கெடுது. அந்த சந்திரன் ராகு யாருக்கெல்லாம் 8, இங்க பாருங்க, இன்னும் 3 விதங்கள் இருக்கு. ராகு சந்திரன் 12, மூன்றாம் இடத்துல சந்திரன் முயற்சி ஸ்தானத்துல ராகு. இந்த 8ஆம் இட சந்திரன் ராகு சேர்க்கைங்கிறது உடலும் மனசும் கெட்டு போறது. இந்த 12ஆம் இடம்ங்கிறது விரய ஸ்தானத்துக்கு போறது. இந்த சேர்க்கை அடுத்தது ராகு கேது சனி பிளஸ் சந்திரன், இந்த 3 பிளானட்டோட இந்த சந்திரன் கேடும்போது, சந்திரன் தானே தீர்மானிக்குது சார். சந்திரன் தானே அந்த இன்னைக்கு வந்து இது ஏறும் இது இறங்கும்னு தீர்மானிக்குது. அந்த சந்திரன் உங்க ஜாதகத்துல கெடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். எப்படி கெடும்? 6, 8, 12. அப்ப யாரோட சேர்ந்தால் கெடும்? ராகு கேது சனி. மற்றபடி வந்து யாரெல்லாம் வந்து நல்லா இன்ட்ராடே பண்ணலாம், அதுக்கு ஒரு விளக்கமாக கொடுங்கல. இது வந்து என்ன சொல்லியிருக்கீங்க, ஷேர் மார்க்கெட் டோன்ட் இன்ட்ராடே. அப்ப யார் ஷேர் மார்க்கெட்டு செஞ்சு கொடுக்கலாம், அது சொல்லாம இல்லையா? அது பற்றி அடுத்த நிகழ்ச்சியில மீண்டும் தெளிவாக அது இதே மாதிரி போர்டு போட்டு விளக்கமா சொல்றேன். மறுபடியும் சொல்றேன், லக்னத்திலே சந்திரன் இருக்கிறவங்க, அதே மாதிரி எந்த லக்கணமாக இருந்தாலும் அதுல சந்திரன் பிளஸ் கேது, சந்திரன் பிளஸ் ராகு சேர்றவங்க, அடுத்தது 2ஆம் பாவாதிபதி இன்வெஸ்ட்மெண்ட் 6, 8, 12 மறைந்து தீய கிரகங்களோட சேர்க்கையில இருந்ததுன்னா, அதுவுமே ராகு கேது சனியில சேர்ந்ததுனாலும் இன்ட்ராடே பண்ணும்போது உங்களால் அந்த பதட்டத்துல வேகமாக அதுலேருந்து ரிலீஸ் ஆகி வர முடிய மாட்டேங்குது. அப்போ லக்ன ரீதியாக பார்த்தோம்னா இன்ட்ராடே பண்ணக்கூடாத லக்னங்கள் எது எது? 4 லக்னங்கள் இருக்கு, 4 ராசிகள் இருக்கு. உங்கள்கிட்ட வேகம் தான் இருக்கும், அந்த இடத்துல பதட்டத்தில் போய் விழுந்துருவீங்க. மேச லக்கணம், கடக லக்கணம், துலாம் லக்கணம், மகர லக்கணம், அதே மாதிரி ராசி. இவர்களும் இன்ட்ராடே பண்றவங்க, எனக்கு தெரிஞ்சு கடக லக்கணக்காரர் இன்ட்ராடே பண்ணி கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படியே பணத்தை இழக்கிறாரு. கண்ணுக்கு தெரிய நான் லக்கணம் கடகங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது, சந்திரனுடையது. என்ன நேயர்களே, நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தால் முடிந்தவரை பகிருங்கள். வருங்கால தலைமுறைகள் வளமான வாழ்வதற்கு கற்றதை கற்ற பின் கற்பிப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கணும், மனம் தளர்ச்சியை தரக்கூடாது என்பதை கூறி இன்னொரு இதே மாதிரி நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.